இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து 37 வருஷம் கழித்து தான் வந்து லேண்ட் ஆச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. 1955 பேனியம் 914 அப்படின்ட்டு இந்த ஃப்ளைட் வந்து நியூயார்க்லேருந்து மயாமிக்கு கிளம்புது. அப்படி கிளம்புன ஃப்ளைட் வந்து அட்லாண்டிக் ஓஷன் மேலே பறந்துட்டு இருக்கும்போதே சடனாக அந்த ஃப்ளைட்டோட கம்யூனிகேஷன் சிஸ்டம் மொத்தமாக கட் ஆகுது. ரேடார்லேருந்தும் அந்த ஃப்ளைட்டு மறைஞ்சு போகுது. சரி, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கீழே இருக்க எல்லாருமே குழம்பி போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட் வந்து மியாமியில் லேண்ட் ஆச்சு அப்படின்னா அதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டை தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாகவே தேடுறாங்க. இந்த ஃப்ளைட் எங்கேயுமே கிடைக்கல. அட்லாண்டிக் ஓஷன் ஃபுல்லாகவுமே தேடுறாங்க. ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதுக்கான ஒரு சின்ன அறிகுறி கூட கிடையாது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃப்ளைட்டை வந்து காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்து 37 வருஷம் கழிச்சு இதே ஃப்ளைட் வந்து வெனின்சுலாவில் லேண்ட் ஆகிறதுக்காக பர்மிஷன் கேட்குது. இந்த ஃப்ளைட்டோட நேம் கேட்ட உடனே வந்து கீழே இருக்க க்ரூஸ் எல்லாமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா 37 வருஷத்துக்கு முன்னாடி டேக் ஆஃப் ஆன அந்த ஃப்ளைட் இப்போ லேண்ட் ஆகிறதுக்கு பர்மிஷன் கேட்குது. சரி, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை லேண்ட் ஆகிறதுக்காக பர்மிஷனும் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளைட்டுமே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டோட பைலட் வந்து நாங்கள் எங்கே இருக்கோம், என்ன நடந்துச்சு, இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்டவர்கிட்ட வந்து இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட்டை நீங்கள் 37 வருஷத்துக்கு முன்னாடி டேக் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைலட்டுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, என்ன நடக்குதுன்னு இவங்களே யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதே பைலட் வந்து அகைன் போய் அந்த ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு. பறக்க ஆரம்பித்த உடனே அகைன் அந்த ஃப்ளைட் மேலே போகுது. மேலே போனதுக்கப்புறம் சுத்தமாக அந்த ஃப்ளைட் காணாமல் போகுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல. சிலர் வந்து இந்த ஃப்ளைட் வந்து டைம் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?